அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Trends கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாளுமே அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவரின் கல்வி தகுதி பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அதன் பிறகு பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் philosophy இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்வான்ஸ் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் கோர்ஸும் முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவங்க இது இல்லாமல் ஜிஎஸ்டி முறைப்படி என்ரோல் பண்ண ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல். இவங்க நிறைய அனுபவங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு இருக்குது. டோட்டலாக ஒரு மோர் தேன் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்குது. இவங்க ஒரு சான்றிதழ் பெற்ற பயிற்றுனரும், இவங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரும் கூட. நற்புலரியில் தொடர்ந்து கோஆர்டினேட் பண்ணி 2023 ஒரு கிட்டத்தட்ட 100 நாட்கள் கோஆர்டினேஷன் பண்ணியும் இருக்காங்க. இது இல்லாமல் 1234 ஃபவுண்டேஷனோட சைதாபேட் தொகுதி மேதகை இவங்க. பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா, இவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, செட்டில்டு இன் சென்னை. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். மொத்தவங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு டாட்டர் பார்த்திங்கன்னா 8th படிச்சிருக்காங்க, 8th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மனைவி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன். அவங்களும் நிறையா குழந்தைகளுக்கு டீச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் இருந்து. இவங்களுடைய ஹாபின்னு பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபி. நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆன்லைன்லேயும் டைரெக்டாகவும் வழங்கி வந்துட்டுருக்காங்க. பயிற்சிகளும் பல மாணவர்களுக்கும் தனிநபர்களுக்கும் வழங்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு சமூக ஆர்வலர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நாராயணன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். சார் மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம் சார். எல்லோருக்கும் காலை இப்போ கேக்குதா? கேட்குது சார், பேச ஆரம்பிக்கலாம் சார். எல்லோருக்கும் காலை காலை வணக்கம் சார். ஒரு டிவைஸ் அன்மியூட் பண்ணிங்க சார். எக்கோ அடிக்குது, 2 டிவைஸ் எக்கோ அடிக்குது. ஒரு டிவைஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. இப்போ கேக்குதா சார்? நல்லா கேட்குது சார், பேசுங்க சார். ஓகே ஓகே ஓகே. ப்ராப்ளமாக இருக்கு. ஓகே. எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். மீண்டும் நட்புலரி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டர் குமரேசன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் பயணம் பண்ண இடம்
திருப்பியும் ஒரு பயணம் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப நன்றி. என்னன்னா, இத்தனை நாள் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருந்தீங்க. அந்த தலைப்புலாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமான தகவலை கொடுத்தாங்க. இந்த தலைப்பு வந்து ரமேஷ் சார் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ரொம்ப தரம் நிரந்தரம். இந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதுல இந்த தலைப்புல பேசலாமே அப்படின்னு நேத்து தான் நான் ஃபவுண்டர்கிட்ட கேட்டேன். வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இந்த தலைப்புக்கு என்ன ஒரு ஒரு 5 பிரிவா நான் பிரிச்சிருக்கிறேன். தரம் நிரந்தரம். இது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் கரெக்டா இருந்தா ஒரு நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு நாடு, நல்ல ஒரு குடும்பம் அந்த மாதிரி அமையற மாதிரி அது ஒரு 5 தலைப்பா எடுத்திருக்கேன். 1 கல்வி, 2 குடும்பம், 3 தொழில், 4 நாடு, 5 தனி மனிதன். இப்படின்னு ஒரு 5 தலைப்புல அந்த தரம்னா என்ன, நிரந்தரம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசுல உள்ளத உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கல்வி, ஆம், ஒருவன் பிறக்கும் பொழுதிலிருந்து நம்ம கல்வி என்ற ஒரு அறிவை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். முதல்ல நம்ம கல்வியை கற்றுக் கொடுப்பது நம்ம தாய் தந்தையர். அவங்கதான் நமக்கு முதல்ல எப்படி இருக்கணும், இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும், அவங்க படிச்ச கல்வியை நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கறாங்க. அந்த கல்வி அவங்க கொடுத்த கல்வி தரமான ஒரு கல்வியா இருந்தா சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா நல்ல வளர்ப்பு, ஒரு நல்ல தரமான குழந்தைகள் வளர்க்கறாங்க அப்படிம்பாங்க. அந்த தரம் வந்து நிரந்தரமா இருக்க தாய் தந்தைகள் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நம்ம கடைசி வரை கடைபிடிக்கும் பொழுது அந்த தரம் நிரந்தரமாக இருக்கும். நம்ம ஃபேமிலியை பத்தி சொன்னாலும் சரி எல்லாம். அதே மாதிரி அடுத்தது நீங்க வந்து யார சந்திக்கிறீங்கன்னா ஆசிரியர். ஒரு தரமான ஆசிரியர் நம்ம வளர்ப்புல வரும்போது அது வந்து நமக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகும். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு நிறுவனத்தின் பெரிய லெவல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் ஒரு பேட்டி கேட்டா அவங்களுக்கு ரோல் மாடல் ஒரு ஆசிரியராக தான் இருப்பார். நீங்க அதை நினைச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஆசிரியர் தொழில் வந்து தன்னலமற்ற தொழில். தான் குழந்தை எப்படி இருக்கோ இல்லையோ நம்மகிட்ட படிக்கிற குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபவுண்டர் கூட ஒரு இன்ட்ரடக்ஷன்ல சொல்லும் போது என் மனைவியை பத்தி சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்னு. உண்மைதான். ஏன்னா மனைவி அந்த டியூஷன் எடுக்கும் போது என்னைய கூட கவனிக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா அந்த தரமா இருக்கணும். நம்மகிட்ட வர்றாங்களா, நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம். அந்த எண்ணம் வந்து ஒரு குணம் தான். எப்படி ஒரு நல்ல மனிதனா வாழறதுக்கு பல குணங்கள் இருக்கு. அதுல ஒரு குணமாக இந்த தரம் என்பதை நம்ம கடைபிடித்தால் அடுத்த கட்டத்துக்கு நிரந்தரமா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வி முறையில தரம் நிரந்தரம் எப்படி நமக்கு வேணும் அப்படின்னு அந்த தலைப்புல நான் இப்ப பேசி முடிச்சேன். அடுத்தது குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது இந்த தரமான குடும்பமா நம்ம வாழணும்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கிராம பகுதியில தான் மக்கள் எல்லாருமே வாழ்ந்தோம். அன்னைக்கு வந்து ஒரு 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 விழாக்களா இருக்கட்டும், ஒரு வீட்டுல நடக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஒரு 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 வரைமுறை வச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான். அப்போ என்னன்னா அந்த ஒரு தரத்தை பிக்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி இருந்தா எல்லாருக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு வளர்ப்புலதான் நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த தரம் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டது. இன்று பாத்தீங்கன்னா அந்த தரம் வந்து இல்ல. அதனால என்ன ஆகுனா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு காலையில கூட செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, கல்வி கூடம் வந்து ஒரு தரமற்ற கூடமா மாறின மாதிரி இருக்கு. என்னன்னா அங்க வந்து சில வேண்டாத சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டுல அந்த வளர்ப்பு கரெக்டா இருந்தா போற இடத்துலயும் கரெக்டா இருக்கணும். அப்போ தரமான வளர்ப்பா நம்ம இருந்தால் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சமுதாயமும் வளருது. அப்போ எங்க கரெக்ட் பண்ணணும்னா நம்ம குடும்பத்திலேருந்தே கலெக்ட் பண்ண இந்த சமுதாயமும் நல்ல ஒரு தரமான சமுதாயமா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம், ஒரு நாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான்ல வந்து ஒரு தரமான
ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாங்க. அந்த உருவாக்குறது கஷ்டம். அங்கெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன குழந்தையில இருந்து அந்த பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை பண்ணணும், எந்த இடத்துல ஒரு சூழ்நிலை வரிசையில நின்றுதான் போகணும், எந்த இடத்துல ஒரு சிக்னலை மதிச்சு தான் போகணும் அப்படின்னு ஒரு தரமான ஒரு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அவங்க அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அதை கடைப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் ஒழுக்கம் இதுக்கு வந்து நம்ம ஜப்பானை வந்து கம்பேர் பண்றோம். அடுத்தது 3வது தொழில். இந்த தொழில் வந்து பல கட்டங்களாக இருக்கு, பல வகையான தொழில்கள் இருக்கு. எல்லா தொழிலுக்குமே ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். தர நிர்ணயம். இந்த ஒரு பொருள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தர நிர்ணயம் பண்றாங்க. ஆனா அந்த தர நிர்ணயத்தை பொறுத்து தான் அந்த பொருளோட விலையும் இருக்கும், மக்களோட வாங்கும் சக்தியும் இருக்கும். நீங்க தரமான பொருளை கொடுத்தீங்க, தரமற்ற பொருளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை மக்கள் வாங்கிடுவாங்க, ஆனா அடுத்த தடவை அந்த பொருளை பார்த்தா அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிகள் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இந்த தர கோட்பாடுல வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. சில விலைவாசி கூடினாலும் சரி, ரா மெட்டீரியல் கூடினாலும் சரி, அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஆனா அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. மக்களுக்கு நான் தரமானதான் கொடுப்பேன், எனக்கு சேல்ஸ் கூட பெரிய இது கிடையாது, ஆனா மக்களுக்கு தரமான பொருளை கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சர்வீஸ் இதா இருந்தாலும் சரி, தரமான சர்வீஸா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையாவே வச்சிருப்பாங்க. இதுக்கு சில கம்பெனிகளை நம்ம உதாரணமே சொல்லலாம். இப்போ டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பிராண்டட் நேமே என்னன்னா ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது தரம் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல, இன்று வரை நிரந்தரமா இருக்கு. அந்த டிவிஎஸ் என்ற 3 எழுத்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட தரமா இருக்கும். அடுத்தது நம்ம டாட்டாவோட ப்ராடக்ட் நீங்க எங்க பார்த்தாலும் இங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஸே இருக்காது. அவங்களோட ப்ராடக்ட்ல தனி முத்திரை பதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த தொழில் துறையில பேட்டா, இந்த நான் சொல்ற ஒவ்வொரு கம்பெனியும் அந்த பேரை சொல்லும் போது அவங்களோட தரம் தனியாக தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நிரந்தரம் இருக்கு. நீங்க பேட்டாவெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தலைமுறையில ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னோட தலைமுறையில் பாக்குறாங்க, எனக்கு அடுத்த தலைமுறைக்கும் அந்த இதை கடத்தி கொண்டு போற அளவுக்கு அவங்களோட தரமான ஒரு பாலிசியை வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவங்க தொழில் நடத்த முடியுது. இந்த தொழிலுக்கும் முக்கியமான ஒரு நல்ல ஒரு இது வந்து தரம் இருக்கணும். அடுத்தது வந்து நாடு. ஒரு நாடுன்னா என்னன்னா ஒரு தரமான கொள்கை, எல்லாரையும் அனுசரிச்சு போக, எல்லா மக்களுக்கும் தேவையான கொள்கையை வகுத்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அந்த கொள்கையை வகுத்த நாடு நம்பர் 1 இருக்கும். அதுல வந்து இன்று நம்ம இந்தியாவே சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கொரோனா அப்படின்னு ஒரு கொடிய நோய் உலகம் ஃபுல்லா பரவிச்சு. அப்போ எல்லா நாடும் அந்த நாட்டு மக்களை காப்பாத்தினாங்களா இல்லையா அது அப்படின்னு நம்ம கேள்விக்குறியா இருந்தது. ஆனா அன்னைக்கு இங்க இந்த நாட்டோட பிரதமர் தன் வீட்டுல உள்ள குழந்தைகளை எப்படி பார்க்கணுமோ அத மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த மெடிசனை தயார் பண்ணி தான் மட்டும் வச்சுக்கல, அந்த மெடிசனை எல்லாருக்கும் மனமுந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த தரம் வளர்ப்பு அவங்க அம்மா எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் சின்ன வயசுலயே அவருக்கு இருந்ததுனாலதான் அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரும்போது நம்ம நாட்டையும் பார்க்கணும், மத்தவங்களுக்கும் பார்க்கணும்னு ஒரு நல்ல ஒரு தரமான சிந்தனையை வச்சிருந்தனால அது உலக அளவுல இன்னைக்கு இந்தியா வந்து கொண்டு போனது அந்த தரமான சிந்தனை அவர்கிட்ட இருந்ததுனாலதான் நம்ம அந்த அளவுக்கு போனோம். ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இவர் காலில் விழுந்தார். ஏன்னா அந்த நாட்டுக்கு யாருமே கவனிக்கல, இவர் தான் அந்த மருந்தை கொடுத்தார். அப்போ என்னன்னா நம்ம தரமான செயல்கள் செய்யும் போது உலக அளவுல நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோல் மாடலா நம்ம மாறலாம். இது வந்து மித்த நாட்டுல இருக்கோ இல்லையோ இந்தியால அவங்க ஃபேமிலிலேயே அந்த தரத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கத்திலயும் நம்ம இந்த தர கோட்பாடை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம என்ன நினைப்போம், சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்னையில சிக்னல் இருக்கும், ஆள் போலீஸ்காரன் இருப்பானா பார்ப்பாங்க, இல்லைன்னா அந்த சிக்னலை மதிக்காம போவாங்க. அது வந்து நமக்கு நம்ம ஏமாத்துறது.
நம்ம ஒரு தரமான கொள்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு உதாரணம் என்னன்னா நிறைய விஷயங்கள். இன்னைக்கு இந்த நட்புலரி இன்னைக்கு 837வது நாள் நடக்குது. இந்த நட்புலரி ஆரம்பிக்கும் போது குமரேசன் என்ன கனவுல நினைச்சாரோ அந்த கனவு இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தரம். என்னன்னா அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு 7வது நாள 10வது நாள என்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணாரு. அப்ப பண்ணும்போது அவர் சொன்ன ஒரே குறிக்கோள், நம்ம எக்காரணத்தை கொண்டும் இந்த டயத்தை மாத்தக்கூடாது. 5:30க்கு ஆரம்பிக்கணும், 6:15க்கு முடிக்கணும். தென் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இதுல ட்ரெயினர்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி என்னென்ன ஹெல்ப், அதான் அவங்களுக்கு ஃபர்தரா என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணணும் அப்படின்னு ஒரு தர கோட்பாடு, அதாவது குவாலிட்டி பாலிசின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நட்புலரிக்கு ஒரு தர கோட்பாடை அவர் நிர்ணயம் பண்ணார். இன்னைக்கு பார்த்தேன்னா நான் திரும்பி பார்க்கும்போது நான் இடையில கொஞ்சம் வரல. இன்னைக்கு 837 நாள் நான் வரும்போது இன்னைக்கு நட்புலரி இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் வந்த காரணம் அந்த தரத்தை எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இத மாதிரி ஒரு கொள்கைய, தரமான கொள்கையை நம்ம வகுத்து நம்ம அதை கடைபிடித்தால் அது நமக்கு இன்னைக்கு இருக்காது. அதான் என்ன சொல்லுவாங்க, விதைய நம்ம இன்னைக்கு வைக்கிறோம். ஒரு மாமரம் விதைய வச்சா கூட அது வளர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. ஒரு 2 வருஷமா இருக்கலாம், இல்ல 4 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா. ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த மரம் ஒவ்வொரு சீசன்லயும் எவ்வளவு பழங்களை கொடுக்கும். அது மாதிரி இந்த தரம் நிரந்தரமா வேணும்னா அந்த தரத்தை கொஞ்சம் வளர்க்கும் போது அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அப்படி கொடுக்கும் பொழுது, அதாவது ஊட்டச்சத்துக்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், டைம் இந்த டயத்துக்கு தான் ஆரம்பிக்கிறோம், இந்த டயத்துக்கு தான் முடிக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறீங்க. அதுல எந்த இடத்துலயும் யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த நிகழ்ச்சி நடக்கும், யாரு வந்தாலும் வராட்டாலும் அந்த கொள்கையை நம்ம வச்சிருந்தனால இன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் இப்போ ஒரு 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 6 மாசமா நான் வரல, 1 வருஷம். எங்கிட்டயே ஒருத்தர் 2-3 பேர் பேசினாங்க, இந்த நட்புலரின்னு ஒண்ணு ஆன்லைன் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த அளவுக்கு தரமான ஒரு நிகழ்ச்சியை காலையில் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது பரிமாண வளர்ச்சி. அதுதான் உண்மை. எப்போதுமே அடுத்த கட்டத்துக்கு அந்த இது மூவ் ஆகும்போது என்னைக்குமே ஒரு இடத்துல தங்கிருச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு தங்கின இடம் என்னது, சாக்கடைன்னு சொல்றோம். அதே இது நதி ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்று அதுக்கு மரியாதை உண்டு. அது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு பரிமாண வளர்ச்சிக்கு வரும் பொழுது அந்த அந்த ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும். அதுக்கு இந்த தரம் நிரந்தரம் வேணும். அது தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். அது போக இந்த 5 இதுலயும் இந்த மாதிரி தரமான ஒரு கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு நிகழ்ச்சி எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கொள்கையை வளர்த்துக்கணும். அதுதான் இந்த ஒரு இதுக்கு பாரதியார் ஒரு அழகா தமிழ் மொழிக்காண்டி நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு பாடல் எழுதியுள்ளார். அதை நான் அப்படி பாடுறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமளந்து அளந்திடும் வான்மொழி வாழியவே, ஏழ்கடல் வையிப்பின் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு மொழிய எவ்வளவு ஒரு பாசமா இருந்தா அது நிரந்தரமா இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும், அந்த தகுதி இந்த தாய்மொழிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட பாடல்ல பாடி அவர் ஒரு தர கொள்கையை மெயின்டைன் பண்ணனால இன்னைக்கு தமிழ் மொழி உலகம் முள்ள இருக்கிற தமிழ் மொழிக்கு என்னன்னா, தமிழ் மொழி அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அதை சப்போர்ட் பண்றது. மித்த மொழி இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் மொழி அப்படின்னு வந்தா கூட அந்த தமிழ் மொழிக்கு என்ன தேவையோ அது அகாமடேட் ஆகிக்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்க எந்த இடத்துக்கு மாறுறியோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க மாறும் பொழுது இந்த சமுதாயத்துல அந்த நதி மாதிரி எந்த இடம் வந்தாலும், அது செம்மண்ல வந்தாலும் அது போகும், களிமண்ல வந்தாலும் அந்த நதி போகும். அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல அந்த தண்ணி மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த தமிழ் மொழிக்கும் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை இருக்கிறதுனால அது ஒரு உலக சிறந்த மொழியா இருக்கு. அது போல நம்ம வாழ்க்கையிலும் தரமான நிகழ்ச்சி, தரமான நம்ம வாழ்க்கை முறையை பழகும் பொழுது நம்ம தரம் என்றும் நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த
ஃபவுண்டர் குமரேசன் மற்றும் இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஒருங்கிணைப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்து என் சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார், மிக்க நன்றி. இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட்ட நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். யாரும் இல்லைன்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய செஷனுக்கு பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. நாராயணன் சார் என்னை பல தளங்கள்ல என்ன அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அவர் பேரே நான் கேள்விப்பட்டது நற்புலரி நாராயணன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இங்க ஒரு பிரசன்டேஷன் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரா இருந்தது. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், தரம் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருடைய நட்பு எப்பவுமே தரமா இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன் தரமான நட்பு. இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 5 விஷயம் கையில எடுத்தாரு. கல்வி, நம்ம அறிவு, கல்வி செல்லும்போது ஆசிரியர்கள் பத்தி, தனி மனித ஒழுக்கம், ஒரு குடும்பம் எப்படி வளரணும், பசங்களை எப்படி வளர்க்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப அருமையான அருகாமையில இருக்கிற விஷயங்கள் பத்தி சொல்லி அது எப்படி பண்ணா நம்ம வாழ்க்கை தரமா இருக்கும்ட்டு ரொம்ப மிக அழகாக அவருடைய ஒரு இனிமையான பாணியில சொல்லி சென்றிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். தேங்க்யூ, ஐ என்ஜாய்டு. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி ரமேஷ் சார். நாராயண் சார், நீங்கள் மியூட் பண்ணிங்க. இறுதியாக உங்களுடைய ஏற்புரையில் நீங்கள் எல்லாருக்குமே சேர்த்து நன்றி சொல்லலாம். நன்றி. தாமோதரன் சார், நீங்கள் மியூட் பண்ணி பேசலாம். நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீண்ட நாள் நண்பரை இன்று பேச்சின் மூலமும் சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை நண்பர்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நட்புறவுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தது நாராயண சார், சுமதி மேடம். இவர்கள் இருவர்தான் என்னை நட்புறவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். நீண்ட நாள் பேச்சுக்கு அப்புறம் இன்று தரமான கொள்கைக்கு 5 காரணங்களை கூறியிருக்கின்றார். மிக சிறப்பு. அவருடைய செயலும் தரமாகத்தான் இருக்கும், அவருடைய குடும்ப வாழ்க்கையும் தரமாகத்தான் இருக்கும். நற்புலரையில் இருந்து வந்த ஒரே நண்பர் என் வீட்டுக்கு நாராயண் சார் குடும்பம் தான். 2வது சுமதி மேடம் அவர்கள். நட்பிற்கும் சரி, பழகுவதற்கும் சரி சிறந்த மனிதர். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி 5 கொள்கைகளை நமக்கு தந்திருக்கின்றார். மிக சிறப்பான கருத்துக்கள். இதற்கு குமரேசன் சார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம் சார். நாராயணன் சார், இன்றைய நாள் ஒழுவோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அடுத்தாக பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. அதாவது சாரோட செஷன் ரொம்ப நேர்த்தியா இருந்தது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரோட செஷன் நான் கலந்துக்கிறேன். என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரம் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு பள்ளிக்கூடம், கல்வி, பேரண்ட்ஸோட வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் நீட்டா சொல்லிட்டு பப்புவா கினியா அதிபர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்து கும்பிட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மிகப்பெரிய இருக்கிறதுலே ஹைலைட் அது. அதாவது அவங்க நாட்டிலேயே சர்ச்சையாச்சு, நீங்க ஒரு நாட்டோட அதிபர் நீங்க இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, உலகமே கைவிட்ட நிலையில எங்களுக்கு மருந்து இல்லைங்கிற போது எங்க நாட்டுக்கு இந்திய தேசிய கொடியோட அந்த விமானம் இறங்குச்சு. அது தெய்வத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. நான் செய்ததை எங்க மக்கள் ஏத்துக்குவாங்க, எங்க மக்கள் மனசுல உள்ளதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுதான் இந்தியருடைய குவாலிட்டி
அப்படின்னு சொன்னாரு. அங்கதான் நம்ம நிக்கிறோம் சார். உலகமே நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட 50-60 கோடி பேர் செத்து போயிருவாங்க, இந்தியா காணாம போயிடும் வரைபடத்துல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை முறியடிச்சு எவ்வளவு அழகா ஒரு நேர்த்தியா வந்து நம்ம நாடை வழிநடத்தி நம்ம மருந்து கண்டுபிடிச்சு உலகம் பூரா இல்லாத நாடுகளுக்கு ஃப்ரீயா கொடுத்து அதான் நம்மளுடைய தரம் அப்படின்னாங்க. தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது நம்ம இந்தியனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிறவி சொத்துங்கிறது சொல்ற ஒரு வார்த்தையில வந்து நான் வந்து எனக்கு கர்வம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு நல்ல நாட்டுல நல்ல ஒரு கலாச்சாரத்துல நம்ம இருக்கோம். அது 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 ஒரு பாயிண்ட் வந்து என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு சாரோட ட்ரைனிங்ல. ரொம்ப அருமையான செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நட்புவி. தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். சிவபாலன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நற்புலரி இனிய காலை வணக்கங்கள், நற்புலரி வணக்கங்கள். என்னோட செல்லில் பார்த்தீங்கன்னா நாராயண் சார் பேர் வந்து நற்புலரி நாராயணன் தான் வச்சிருப்பேன். இனி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா சார் வந்து அவர்கிட்ட நம்ம பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்காக அவர் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயங்கள். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான மனிதர் அந்த லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு நாராயண் சார் இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு தரமான மனிதர்னு சொல்லி நம்மளுடைய பிரதமரை சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் சார். சிறப்பு சார். ஸோ இந்த நற்புரையில இன்னொரு விஷயம், நான் ஒரு வேற இடத்துக்கு நான் இப்ப இந்த பாட்டோட இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்த சொல்ல வேண்டிய தருணம் சொல்றேன். இந்த நற்புரையால நம்மளுக்கு என்ன அமைஞ்சிச்சுன்னா, நானு நம்ம ஃபவுண்டர் குமரேசன் சார், நாராயண் சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது சென்னையில தொடங்கி அதுக்கப்புறம் மதுரையில நடத்தி அப்புறம் திருச்சியிலையும் முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நற்புரையால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோரம் கிடைச்சிச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பி இதை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாராயணன் சார் இந்த சங்கடா சதுர்த்தியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது இன்னும் அப்படியே தொடர்ற அளவுக்கு நிறைய பிரகாசங்கள் இருக்கு. ஸோ அதை நோக்கி நான் காத்துட்டு இருக்கேன். அடிக்கடி வாங்க சார். இன்னும் நீங்க என்னென்னலாம் இதுல சப்போர்ட் கொடுக்கணும், ஃபர்தரா என்னென்ன டெவலப் பண்ணலாம் கொடுங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரைனிங்ல சொல்லும் போது அந்த மனைவி பேர்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதையும் நீங்க சேர்த்து சொன்னது வந்து இன்னும் சந்தோஷம் சார். இந்த இடத்துல நீங்க ஒரு தரமான மனிதருங்கிறத எப்படி நீங்க வந்து வீடு, நாடு, குடும்பம் எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி மனைவி சேர்த்து சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சிவபாலன் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ சார். நாராயணன் சார் ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பொறுமையா அழகா கொண்டுட்டு போனீங்க. மெயினா வந்து எஜுகேஷன் பத்தி சொன்னீங்க. கரெக்ட். ஏன்னா ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே அதுதான் ரூட் காஸ் எல்லா பிரச்சனைக்குமே. ஸோ அதை கரெக்ட் பண்ணா, அதை குவாலிட்டியா வந்து கொடுத்தாலே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். இதுல நிறைய விஷயங்கள் என்னால கனெக்ட் பண்ண முடியுது சார். ஆக்சுவலா இப்ப என்னன்னா ஸ்கூல் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா அது எங்க போய் நீங்க எவ்வளவு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் பிள்ளைங்களுக்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்குமானா கிடையாது. என்னுடைய அனுபவத்துல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மெயினா வந்து பேரண்ட்ஸ்ட இருந்துதான் பிள்ளைங்க வந்து நிறைய ஸ்கில் அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கரெக்டாகவும் தோணுது. ஏன்னா அப்பா அம்மா வந்து ஒரு சில தப்பு பண்ணி அதை கரெக்ட் பண்ணி ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. பட் அந்த லேர்னிங்க பிள்ளைங்களுக்கு கொண்டுட்டு போறோமா, அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோமாங்கிறது இன்னும் ஒரு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது வரைக்கும் அவங்களும் அதே தப்ப பண்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி டைம் கொடுத்து நம்மளோட லேர்னிங்ஸ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணா அதுவே வந்து ஒரு 80% வந்து கொஞ்சம் கவர் ஆயிருங்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். தேங்க்யூ. தேங்க்யூ ராமசுப்ரமணியன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னதுல 5 பெரும் பகுதியையும் தொட்டுட்டாங்க. குடும்பங்கிறப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொல்ற மாதிரி
குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணுங்கிறது அருமையா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, a man may live with soul so death who himself not said this is my own native land. தேசபக்திங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ரத்தத்திலையும் ஓடணுங்கிறதுக்கு இந்த ப்ராவர்ப் அதையும் அருமையா சொல்லியிருக்காங்க. பெரும் கருத்துகள், அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை எங்களுக்கு பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகனி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது இன்னைக்கு நம்ம எது தேவை அப்படிங்கிறத மையப்படுத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக விளக்கியிருந்தீங்க. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகனி மேம். ஹீலர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நாராயணன் சார் வந்து இங்க பாக்குறது பரம சந்தோஷம். ஏன்னா நற்புறங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணது எனக்கு வந்து 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. அது எங்க சுத்தி எங்கட சேவியுமாங்க. எங்க சீரகத்துல ஒரு பழமொழி உண்டு, எங்க சுத்தினாலும் சரியா அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க, அது அப்படி இருந்தா மட்டும்தான் சாத்தியமே, இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, இன்னைக்கு வந்துடுறீங்களா ப்ரோக்ராமுக்கு அப்படிம்பாரு. அதாவது விதைத்தவன் ஒருவன் விதைகள் அதாவது விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காதும்பாங்க. அது மாதிரி இந்த விதை உறங்காத விதை நட்புறவைக்காக அவ்வளவு வேலை பண்ண விஷயத்த நான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப இன்வால்மெண்டோட எவ்வளவு பேருக்கு சொல்லுவாரு. ரொம்ப திருப்தியா இருக்கும். இவரோட பயணம் வந்து இப்ப எனக்கு வந்து இதுல இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு விஷயம் நிறைவேறி இருக்கு, ஒண்ணு நிறைவேறல. 2 விஷயம் இவரோட ப்ரோக்ராம்ல எனக்கு நிறைவேறினது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காருங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப திருப்தியா இருந்தது. ஞானவான்களோட எல்லாம் தொடர்புல இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அந்த லேர்னிங் அர்ஜுங்கிறது இருக்கிற மக்கள் மட்டும்தான் இதுல டிராவலே ஆக முடியும். என்னப்பா குவாலிட்டி 30 நாள் ஒரே மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஆனா ஏதோ அதுக்குள்ள இருக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடல் இருக்கு பாருங்க, அந்த லேர்னிங் அர்ஜ் இருக்கிற மக்கள் மட்டும்தான் படிக்கவே முடியும். அதை படிக்கிற தன்மையில இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கிற மக்கள் யாருன்னு குவாலிஃபைடு பீப்புளா இங்க பிரிங் பண்ணி கொண்டு வந்து பண்றதுங்கிறது உங்களோட அபாரிதமான விஷயத்துக்கு மனமார்ந்த நன்றி சார். அதை தாண்டி நான் பிபிடி எதிர்பார்த்தேன், பாப்பாவோட பிபிடி. ஏன்னா அப்படி இருக்கும். நீங்க பிபிடி பார்க்க முடியல, இருந்துதா என்னன்னு தெரியல. இது நான் இருக்குன்னு ரொம்ப ஆசையா இருக்கும்னு ஓடி வந்தேன். ஏன்னா அவ்வளவு ஸ்பெஷல், அழகுன்னா அழகு. அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள நேம் போர்டு போட்ட ஒரு நண்பர். என்ன வீட்டுக்குள்ளேயே பேர் போட்டு இதை வச்சு குவாலிஃபிகேஷனோட பாப்பாவோட இதெல்லாமும் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க என்னன்னு. ஸோ இதை மாதிரி நிறைய குவாலிட்டி ஆஃப் அ பர்சன்ங்கிறத தாண்டி அது வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அப்ரோச்சிங் த பீப்புள் இன் அ வேல்யூபிள் வே. ஸோ அதுல ரைட்டா ராங்காங்க கிளாரிட்டியோட ரொம்ப அருமையா டிராவல் ஆவாரு. நீங்க கொடுத்த எல்லா செய்திகளுமே சிறப்பானது. அதுல வந்து இந்த கொரோனாவை நீங்க அந்த நினைக்க வச்சது இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் பயணப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் விதை போட்டதுனாலதான் நம்ம பயணப்படுறோம். அதை வந்து ரொம்ப வேல்யூபிளா இன்னைக்கு இந்த ஃபோரம்க்கு நீங்க வந்ததும், அது குமரேசன் சார் வந்து ரிசீவ் பண்ணி உங்களை ஆனர் பண்ணி நீங்க பேச வச்சதும் ரொம்ப சந்தோஷம். நீங்க வாருங்க. இந்த மாதிரி தலங்கள்லாம் வந்து அதாவது என்னன்னா, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பேசுறாங்க என்ன ஏது இப்ப நான் கூட சொல்லிட்டே இருப்பேன். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம இது நம்மளோட ஃபோரம், இது நம்மளால உருவாக்க முடியாது ஒரு குட் பிராக்டிசஸ் which is not created by a single ஒரு மூமெண்ட். அதெல்லாம் சொல்றேன் நான். குட் திங்ஸ் it is not created by us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. இது என்னோட தாரக மந்திரம். இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண கிடைக்காது. நான் என் கிளாஸ்ல நுழைஞ்சவனே சொல்லுவேன், நல்ல விஷயத்தை நம்மளால உருவாக்க முடியாது. அறம் செய்ய விரும்புகிற ஔவையார் நம்ம என்ன போய்விட முடியும்? அறம் செய்ய விரும்பி வேலையை பார்க்க வேண்டியது, அவ்வளவுதான். அதனால நிறைய குட் பிராக்டிசஸ்ல நம்ம நுழைஞ்சு இந்த பூலோகத்தை சொர்க்கமா மாத்தணும். அதுல ஒரு அருமையான ஃபோரம் நற்புணரி, அதை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நான் இப்ப பாஸ்ட் 1 month 1.5 months டிராவல் ஆறேன். நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கு. கீப் ஆன் கமிங் ஹியர் அண்ட் பிரிங் லாட் ஆஃப் பீப்புள் டு திஸ் ஃபோரம். தேங்க்ஸ் அலாட் சார். நாராயணன் சார், ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அண்ட் குமரேசன் சார், தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட்
திருப்பி பழைய நண்பரை பார்த்தது ஐ எம் வெரி மச் ஹாப்பி. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார், மிக்க நன்றி. நற்புலரியோட ப்ளஸ்ஸே அதுதான் சார். ஒரு மாதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுத்து எல்லோரையும் பேச வைக்கிறதுக்கு காரணம் பயிற்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன்னு சொல்லுவாங்க. ஒரே கான்செப்ட் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் நாளைக்கு அதே மாதிரி சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஒரு விஷயத்த இத்தனை பேர் பேசும்போது அத்தனை விதமான தகவல்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் ஒரு மாதம் ஒரு தீம். அதே மாதிரி இத்தனை மாதம் அது கிட்டத்தட்ட 2023 ஜனவரி 1 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம். 3வது வருஷத்தில் இது வந்து 4வது மாதம். 36 + 4 40 தலைப்பு. இது எந்த தளத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது. 40 தலைப்பும் எதுவுமே ரிப்பீட்டடாக ஆனது கிடையாது. ஸோ அதுதான் நற்புலரியோட ப்ளஸ்ஸே. தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைட், நாராயணன் சார், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம் சார். சார், மீண்டும் எல்லோருக்கும் ஒரு நட்புலரி வணக்கம் சார். நீண்ட இளவெளி, எல்லாரும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். குமரேசன் சார், ஏன்னா அந்த டயத்துல நான் வேற ஒரு பயிற்சி எடுத்ததுனால இங்க வர முடியாத சூழ்நிலையில 1 இயர் வர முடியல. பிளஸ் நீங்க எல்லா என் கூட பழகின எல்லாருமே என்ன ஒரு எதிர்பார்த்தாங்க. சார் கேட்டாங்க பிபிடி இல்லையேன்னு. ஏன்னா நேத்து தான் நாங்க நைட்டு மதியத்துக்கு மேலதான் நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். அதனால என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. இருந்தாலும் ஆபீஸ் வேலைகள் ஜாஸ்தி இருந்தனால நேற்று நைட்டு லேட்டா தான் வந்தேன். இந்த தலைப்பை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், போட முடியல. அடுத்த தடவை இந்த மாதம் வரும் பொழுது இன்னொரு மாற்றம் மாதிரி இந்த பிபிடியை கொடுக்குறேன். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த லெவலுக்கு அதாவது இருக்கலாம், எனக்கு நாலேஜ் இருக்கலாம், அந்த நாலேஜை ஷேர் பண்றதுக்கு ஒரு தளம், சரியான தளம் அமையாம இருந்தது. ஆனா பவுண்டர் ஒவ்வொரு இடம் சார், நீங்க கரெக்டா பேசுறீங்க சார். அந்த 20 நிமிஷம்னா 25 நிமிஷம் முடிச்சிடுறீங்க சார். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர், இப்போ இன்னொன்னு சிவபாலனே அதை வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. மீண்டும் கோவா இந்த மாசம் ஒரு டேட் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பி அதே 3 பேர் இணைந்து இன்னொரு ஒரு சீனியர் ட்ரைனிங்கோட அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுது. நாம அவங்க முன்னாடி நடத்த சொன்னாங்க, என்னால கொஞ்சம் முடியல. அதாவது ஒரு கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து பெர்ஃபெக்டா நடத்தணும்னு என்னோட ஒரு வரைமுறையா நான் வச்சிருக்கிறேன். சும்மா வரேன்னு சொல்லிட்டு ஏதோ தானே செய்யற வேலை எனக்கு பிடிக்காது. அதனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த இது எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்ப திருப்பி இணைஞ்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த அளவுக்கு என்னோட பயணம் பண்ண தாமோதரன் சாரா இருக்கட்டும், என் கூட பழைய பயணம் பண்ண ரமேஷ் சார், எல்லாருமே சொல்றேன். ரமேஷ் சார் வந்து நம்ம நிகழ்ச்சி நடக்கும்போது இன்னொரு நிகழ்ச்சி கோஆர்டினேட்டரா இருந்தாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு நான் பேச போவேன். அன்னைக்கு வந்து ஹேண்டர் டு குமரேசன் சார், நான் அங்க பேச போறேன் அப்படின்னு. அப்படி அன்பால் இணைஞ்சோம். அன்னைக்கு நான் அங்க இருந்து கூப்பிடும் போது அவர் வரல. இன்னைக்கு அதே இடத்துல இன்னைக்கு அவரோட தலைப்புல நான் பேச திருப்பி ரீஎன்ட்ரி ஆயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர் பிருத்திவிராஜன் சாரா இருக்கட்டும், வீரசேகர் சாரா இருக்கட்டும், சிவகணி மேடம், இன்னைக்கு எல்லாருமே புதுசு. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு புது ரத்தம் நட்புலரிக்கு 3வது வருஷம் பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெருமை. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல நான் பண்ணேன், அவ்வளவுதான். அடுத்தது புது இடத்துக்கு நம்ம வழியை விட்டு போறதுதான் நல்லது. நானே அந்த சேரை பிடிச்சுக்கிறேன்னு சொல்றது தவறு என்னைய பொறுத்தவரை. அதனால நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தேன். தென் நீங்க உங்களோட கோரிக்கையை ஏற்று நிச்சயம் நம்ம மாசம் ஒரு நாள் அது பவுண்டரி ஒரு டேட்டை சொல்லுவாரு. அந்த டேட்ல நிச்சயம் என்னால் நான் கத்துன்றதை மித்தவங்களுக்கு சொல்லணும்னு என்ன ஒரு நம்பிக்கையை கடைப்பிடிக்கிறேன். அதை நிச்சயம் வாய்ப்பு கொடுப்பேன். ரொம்ப நன்றி சார். குமரேசன் சார், உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு வாத்தியாரா ஒரு குழந்தைய வந்து கூட்டி போகுது. என்னை பொறுத்தவரை அவர் ஏஜ்ல வேணா நான் பெரிய இருக்கலாம், ஆனா இந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல நான் ஜூனியர் தான். அது எந்த இடத்துல என்னைய வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து மாத்திக்கிட்டாரு. அதுதான் அவர் சொன்ன விஷயங்கள். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுத்ததுனால இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.
நன்றி, மிக்க நன்றி நாராயணன் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடக்கத்தை நம்மளுக்கு வழங்கிய பயிற்சியின் மூலயமாகவும் தன்னுடைய பேச்சு மூலயமாகிய இன்றைய பயிற்றுனர் பேச்சாளர் நாராயணன் சார் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்த காரணமாக பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.